ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியத்துக்கு என்ன சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் கூட்டு தாங்க செய்யலான்னு ரெடி பண்ணுறேன். அது சொரக்காய் கொஞ்சம் தாளித்து கொட்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வத்தப்பொடி கொஞ்சம், அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டுட்டு நான் ஏற்கனவே வெங்காயம், தக்காளி, தேங்காய் அதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி வச்சுருந்தேன். அந்த கூட்டையும் ஊற்றிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா காலையிலே நேரமாக எழுந்திரிச்சிட்டாங்க, குட்டி பாப்பா. அவங்களுக்கு போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். பார்த்த உடனே ஒரே சிரிப்பு பாப்பாவுக்கு என்னை பார்த்த உடனே. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. அப்புறம் நமக்கு குழம்புக்கு தேவையான உப்பு போடணும். அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். சரி அதையும் அதிலேயே ஆட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதிலேயே போட்டாச்சு. புளியை ஊற்றி கடைசியாக கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வீட்டில் எனக்கு பொரியலுக்கு என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு தான். சக்கரவள்ளி கிழங்கும் உருளைக்கிழங்கும் தான் வீட்டில் இருந்துச்சு. சரி அதையே பொரியலாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி அதுக்கப்புறம் வதக்கி விடணும் கொஞ்ச நேரம். வதக்கி விட்ட பிறகு அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் நாங்கள் எப்போவுமே அசைவத்துக்கு ஒரு பொடி போடுவோங்க. அந்த அசைவ பொடி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வீட்லேயே நாங்கள் ரெடி பண்ணுவோம். அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கருகாமல் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இதில் ரொம்ப கருகிருச்சுன்னா அப்புறம் ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் இப்போ போடுறது அசைவ பொடி தான். அது நல்லாயிருக்கும், எல்லா குழம்புக்கும் போடலாம். நம்ம வீட்டில் சொரக்காய் குழம்பு அந்த மாதிரி கூட்டு செய்கிற குழம்புக்கெல்லாம் அதை போடலாம். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா கொட்டி அதை நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்போ தான் மசாலாலாம் நல்லா பைண்டிங்காக பிடிக்கும். கடைசியில் தேங்காய் போட்டு ஃபைனலாக பொரியல் செஞ்சாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச டிஷ் எல்லாம் சொல்லியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.